ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைச்சேரியில் தாங்க. மலைச்சேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு வழக்கம் போல் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பியாச்சு. நம்ம விஜய் வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக வந்து ரெடியாக வந்து நின்றுட்டுருக்காரு. அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லிக்கு இருந்துட்டு வழக்கமாக வந்து என்ன பண்ணுவாங்களோ அதை விட வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து கொஞ்சம் அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் எல்லாத்தையும் கொஞ்சம் அள்ளி போட்டு அதிகமாக வந்து நம்ம மல்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிஸ் வந்து பண்ணிட்டு வந்து போகிறாங்க. ஸோ அப்படி வந்து இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நோட்டம் விடுறாங்க. இது வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னடா இது, நம்ம எதுவும் வந்து ஸ்கோர் பண்ணலான்னா வந்து இந்த இடத்துல வந்து வேலைக்கே ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த சுடர் வந்து அப்படியே வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், இதில் ஏதாச்சும் வந்து நம்ம வந்து கிறுக்கல் முறுக்கல் வேலையை வந்து பண்ணிவிட்டால் மட்டும்தான் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்டேபிளாக வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்படி வந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து மல்லிக்கு மட்டும் கிஸ் பண்ணிட்டு வந்து போகிறா. அப்போ நம்ம ஏன் வந்து சும்மா இருக்கணும்? நமக்கும் வந்து அது மாதிரி வந்து பண்ண வேண்டியது தானே. நம்ம தானே வந்து இவளுடைய அம்மான்னு சொல்லிட்டு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு அம்மாவுக்கும் வந்து என்ன பண்ணணுமோ அதை வந்து அவளுக்கு வந்து பண்ணிட்டு போகும்போது விஜயோட பாசம் வந்து என்ன எங்கே இருக்கும்? பொண்ணு மேலே தான் இருக்கும். ஸோ பொண்ணுக்கு வந்து யார் மேலே வந்து பாசமாக இருக்குது? மல்லி மேலே வந்து பாசமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து நிம்மதியாக வந்து இருக்க விடுறது? இதை வந்து நம்ம வந்து இன்றைக்கே வந்து உடச்சி எறியணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, இப்போ போயிட்டு வந்து மல்லிக்கிட்ட வந்து வம்பு இழுக்கணும். மல்லி வந்து ஏதாச்சும் வந்து வாயை விட்டு வளரணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொடருமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் வந்து ஒரு இதில் வம்பில் வந்து மாட்டிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து நல்லா தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு. அது இல்லாமல் நம்ம மல்லி வந்து போடுற போடில் வந்து கண்டிப்பாக வந்து மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெரியும். அப்படியெல்லாம் வந்து இருக்கும் போகுது என்ன ஆகுது அப்படிங்கிறத வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து போயிட்டுருக்கு. அப்படி தாங்க ஒரு அம்மாவாக இருக்கும்போது எல்லாத்தையுமே வந்து தன் பிள்ளைக்காக வந்து என்னென்ன பண்ணணுமோ அதை விட தாண்டி நம்ம மல்லி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நன்றி கடனுக்காக இது வந்து நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க, மல்லியம்மா நான் உங்களுக்கு வந்து கிஸ் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு மல்லிக்கிட்ட வந்து சொல்லிட்டு வந்து வழக்கம் போல் வந்து கிளம்புறாங்க. அதே மாதிரி தான் வந்து வழக்கம் போல் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இவள் வந்து அப்படியே முந்திரி கொட்டை மாதிரி வந்து என் பொண்ணு வெண்பா, ஸோ அவள் வந்து எனக்கு வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படியே வந்து பாய் சொல்லிட்டு மட்டும் வந்து போகிறா. அப்படியே இங்கிலீஷ் தான், வேறு எதுவும் வந்து அப்படியே அந்த ஹேர் ஸ்டைல் என்ன அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் என்ன எப்பா பாப்பா பாப்பா பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா பக்கா 420 மாதிரி வந்து இருக்காங்க. அந்த லெவலுக்கு வந்து மாறி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்ததில்ல, ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வந்து பார்த்ததில்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சேரீயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடலாக வந்துருக்கு. அதுவும் மாடர்ன் சேரீ மாதிரி வந்துருக்கு. எப்பா அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்துருக்குங்க. சரி ஓகே, அது வந்து எந்த கன்றாவையோ ஏதோ வந்து பண்ணிட்டு போட்டோம். ஆனால் இவளுக்கு வந்து ஷார்ட் மெமரி லாஸ்ன்றதுக்காக வந்து என்னென்னவெல்லாம் வந்து பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மனநிலை வந்து பாதிக்கப்பட்ட மாதிரி வந்து இருந்தபோது அவங்களுடைய தலை வாரி விடுறது, அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸு என்னது போட்டு விடுறது, இது எல்லாமே வந்து நம்ம மல்லி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இவள் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸே ஆன்லைன் கிளாஸு வந்து டைலர் அக்கா மாதிரி வந்து ஆன்லைன் கிளாஸு எடுக்கலாம், ஜிம் அக்கா மாதிரி வந்து ஆன்லைன் கிளாஸு வந்து எடுக்குவாங்க போல். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடிப்பு, நகைச்சுவை கலந்த நடிப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த குடும்பத்தை வந்து எப்படி வந்து கெடுப்பது, அடுத்தவனுடைய அவளுடைய புருஷனை வந்து எப்படி வந்து கவர்வது, அடுத்தவங்களுடைய வீட்டில் இருக்கிற பணத்தை வந்து எப்படி வந்து ஆட்டிய போடுவது, இப்படிங்கிற மாதிரியான ஒரு டாப்பிக்கெல்லாம் வந்து எடுத்து ஆன்லைன் கிளாஸில் வந்து இவங்க வந்து விட்டாங்கன்னா பயங்கர பக்காவாக வந்து பிச்சுக்கிட்டு வந்து போகும். ஆனால் அதெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா எங்கள் மல்லியை வந்து கெடுக்கணும், மல்லியோட நிம்மதியை வந்து கெடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், கண்டிப்பாக வந்து மல்லியோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக வந்து போகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக வந்து இருக்குது. ஸோ இதனால் நம்ம மல்லி இருந்துட்டு கூடிய விரைவில் இந்த சுடருங்கிறது யார் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். அது இல்லாமல் கண்டுபிடிக்காமல் பேசாமல் வந்து இருந்தாங்கன்னா மொத்தமாக வந்து முடிஞ்சு போயிடும். என்ன வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த சுடர் இருந்துட்டு என் பொண்ணு வந்து என்கிட்ட வந்து ஜஸ்ட் லைக் தட் பாய் மட்டும் வந்து சொல்லிட்டு போகிறா. உங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா மல்லியம்மா நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு வரேன், என்னை வந்து
என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்கள வந்து கேட்குறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்ககிட்ட வந்து நெறைய வந்து பேசிட்டு, உனக்கு வந்து கிஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு போறாளே! ஸோ இதுலேருந்தே வந்து பார்த்தா வந்து தெரியுது. இதுக்கப்புறம் வந்து நீ வந்து பண்ண வேண்டியது, என் பொண்ண வந்து பார்த்துக்கிட்டா மட்டும் போதும். என் பொண்ணு வந்து குடுக்கறத வந்து நீ வந்து வாங்குறதோ, இல்ல நீ வந்து அந்த மாரி வந்து ஏதோ ஒண்ணு பண்றதோ, அந்த மாதிரியான வேலையெல்லாம் வந்து தேவையே இல்ல. இதுக்கப்புறமாச்சும் வந்து நான் வந்து சொல்றபடி நீ வந்து இருந்தா வந்து போதும். அதுக்கப்புறம் நான் வந்து உங்கள்ட்ட வந்து கேள்விகள்லாம் கேட்கணும். ஸோ அந்த கேள்விக்கெல்லாம் நீ வந்து பதில் சொன்னா மட்டும் போதும் அப்படிங்கிற மாரி வந்து நம்ம மல்லிய பார்த்து கேள்வியெல்லாம் வந்து கேட்குறாங்க. எதேதோ வந்து கேட்குறாங்க. கண்ட மேனிக்கு வந்து யப்பா! அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் வந்து யாராலயுமே வந்து பதில் சொல்ல முடியாது. அந்த மேனிக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லி வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே வந்து தளராம, மனசு விடாம வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒன்றும் வந்து பயப்படவே இல்ல மல்லி. நீ வந்து எவ்வளோ ஆட்டம் போடுவியோ போடு. அதெல்லாம் வந்து நான் வந்து பார்த்துக்கிறேன். அப்படிங்கிற மாரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு, நீ என்ன ஆட்டம் போட்டாலும் வந்து நான் வந்து ஒண்ணும் அசர போறதில்ல. அப்படிங்கிற மாரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு சைலண்ட்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் நீ வந்து கேட்டு முடிச்சேன்னா வந்து நானும் வந்து கேட்கறதுக்கான கேள்விகள்லாம் வந்து நெறைய இருக்கு. ஸோ அதுக்கு நீ வந்து பதில் சொல்றதுக்கு வந்து ரெடியா இருந்துக்கோ. அப்படிங்கிற மாரி வந்து நம்ம மல்லியுமே வந்து மனசுக்குள்ள வந்து நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா வந்து வெண்பாவ வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்பிச்சாச்சு. ஸ்கூலுக்கு வந்து போனதுக்கு அப்புறம் தான் வந்து எல்லாமே இந்த ரணகளம், இந்த குதூகலம் எல்லாமே வந்து போயிட்டுருக்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே வந்து கேட்கல. நம்ம விஜயும் வந்து வீட்ட விட்டு வந்து போயிட்டாரு. விஜய் வந்து வீட்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிருந்தா, கண்டிப்பா வந்து இந்த மாரியெல்லாம் வந்து பேசுறதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது. ஆனா விஜய் வந்து வீட்ட விட்டு வந்து போயிட்டாரு அப்படிங்கிறபோது தான் வந்து இவங்க வந்து கான்வர்சேஷனை வந்து பில்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் வந்து வாயை வந்து கொடுப்பாளா, நம்ம வந்து ஏதாச்சும் வந்து இவளை வந்து இது பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து இந்த சுடருக்கு வந்து யோசனை வந்து போயிட்டுருக்கும். தலையில் அடிப்பட்டது அந்த பேண்டு கூட வந்து பார்த்திங்கன்னா கழட்டி வந்து வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தலையில் அடிப்பட்டதெல்லாம் கூட வந்து மறந்துட்டுருக்கோம். அவ்வளோ வந்து சூப்பராக வந்து கிளியர் ஆகிட்டுருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, ta-ta.